Hello guys, welcome to GR Daya பே வீடியோஸ். இப்போ நம்ம கொஞ்ச நாளாக வந்து பே வீடியோ போடுறது இல்லை, ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். 2 மாதம் ஒரு 4 மாதம் பக்கம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். வீடியோ ஆரம்பிச்சு ஃபஸ்ட்டு போட்டு அந்த 2 வீடியோ மட்டும் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூ ஆகிடுச்சு வீடியோஸ்னால. அதனால் கொஞ்சம் சாமி வீடியோஸாக நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ வரைக்கும் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ என்னென்னா, இப்போ ஒரு கீழேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டுருந்தேன். மேலே வந்து இந்த விளாக் போட்டுட்ருக்கேன், உங்கள்கிட்ட பேசிகிட்ருக்கேன். என்னென்னா, இது சும்மா ஒரு கீழே வந்து வீடு அதாவது இங்கே வீடு தான், எந்த ஏரியா எந்த இடம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சுற்றிலும் வீடு தான். அதே மாதிரி நான் நிற்கிற இடத்துல இருந்து கீழே வந்து ஃபுல்லாகவே வீடு தான். மேல் மட்டும் தான் மொட்டை மாடி. மொட்டை மாடி சொல்ல முடியாது, மேலே வந்து ஸ்லாப்லாம் போட்டுருக்காங்க. நான் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த இடத்துல என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேலே வந்து எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஏதாவது ஃபங்க்ஷன் மட்டும் தான் இங்கே ஆகணும். அதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும் மேலே ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணி இங்கே போடுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல. இன்னும் நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலே அந்த மல்லிகைப்பூ வாசனை வருது, அப்புறம் மேலே யாராவது நடக்கிற மாதிரி சவுண்ட் கேட்குறது, இந்த மாதிரி தொடர்ந்து சவுண்டு கேட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க அந்த ஏரியாவில். சரி, நைட்டு வந்து பார்ப்போம்னு வந்து பார்த்தேன். காலையில் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்துருக்கேன். நைட்டு வந்து ஒரு வீடியோ வந்து எடுத்து போகிறோம். நைட்டு என்ன தான் நடக்குது பார்த்து வீடியோ எடுத்து போகிறோம். இப்போ ஆஃப்டர்நூன் வந்து இப்போ வந்துருக்கேன். இப்போ சும்மா வந்து பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன். என்ன எப்படி இருக்குது, ஓடுறதுக்காக வழி இருக்கா முக்கியமாக, அதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த கோஸ்ட் ஸ்டுடியோலாம் வந்து ஃபஸ்ட்டு பார்த்து வந்து கிரே வுல்ஃப்னு சேனலு அந்த அண்ணன். அதுக்கப்புறம் சிம்பிளி சரத்தை நான் வந்து யாருக்கும் தெரியாமல் இருக்காது, கிரே வுல்ஃபும் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. எனக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து சிம்பிளி சரத் அவர் தான் எனக்கு. அவர் கூடயும் கொஞ்சம் கேட்டிருக்கேன், அண்ணே அவங்க கூட சேர்ந்து வந்து இப்போ கோஸ்ட் ஸ்டுடியோ எடுக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்கேன். ரிப்ளை இன்னும் வரல. மெயிலையும் கொடுத்துருக்கேன், இன்ஸ்டாலையும் கொடுத்துருக்கேன், இன்னும் ரிப்ளை வரல. வந்துச்சுனே அப்படின்னா அவருக்குமே சேர்ந்து ஒரு கோஸ்ட் ஸ்டுடியோ போடலான்னு இருக்கேன். வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். முன்னாடி சொன்னதில்ல ஒரு சவுண்டு கேட்டு, அதனால் கொஞ்சம் சவுண்டு கேட்டு சொல்ல என்ட்ரன்ஸ் ஆகுங்க. அது இல்லாமல் கொலுசு சவுண்டு வேறு கேட்குது. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நெட்டுக்குள்ள அந்த ரூம். அது சவுண்டு கேட்குறதுலாம் வந்து மாடு சவுண்டு, அதில் கொட்டாயெல்லாம் கிடக்கு போல். மாடு கேட்குற சவுண்டு இதெல்லாம் வந்து இதுதான். அங்கிட்ட ஒரு ரூமு, அதே மாதிரி எங்கிட்ட ஒரு ரூமு. இது 2 மட்டும் தான் வயசு. சரி, நம்ம சும்மா வந்து செக்கிங் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தோம். ஆனால் தௌசிங் கார்டு எதுவுமே எடுத்து வரல. வீடியோ எடுக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் கேமரா தான் வச்சு எடுத்துகிட்ருக்கேன், மொபைல் கேமராவில் எடுத்துகிட்ருக்கேன். அது மொபைல் கேமரா வந்து ஸ்டாண்டு நிற்க மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. திடீர்னு படுக்குது, ஸ்டாண்டு நிற்க மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. அங்கே பார்ப்போம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். பார்த்தீங்களா மொட்டை மாடி சொன்னல தான் வயசு, அது போட்டு ஆட்டோமேட்டிக்காக இறங்குது. வேறு இது டைட்டு வைக்க முடியாது நமக்கு. இங்கே பாருங்க, டம்முன்னு இறங்குறதுக்கு இருக்க கதை வழியாக போகாமல் உள்ள மாதிரி இருக்கான ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கதவுக்குள்ளே குதிச்சுக்கலாம். உஷு முக்கியம் பிகிலு, என்னன்னாலும் நம்ம தான் சேஃப்டி முக்கியம் பிகிலு. இருக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கும்போது பக்கத்தில் அவை இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ரெஸ்ட் ரூம்கிட்ட போனோடனே பின்னாடி யாரோ லைட்டாக டச் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதாவது 2வது கேமரா தான் தெரிஞ்சுருக்கும். கேமராலாம் எதுவும் எடுத்து வரல, சும்மா எக்ஸ்ப்ளோர் தானே பண்ண போகிறோம். லைட்டாக தான் விட்டுட்டு ஒரு கைமே விட்டுட்டு வந்துட்டேன். மொபைல் மட்டும் தான் எடுத்து வந்திருக்கேன். இல்லை அப்படின்னா ஒரு அடிஷ்னல் எப்பயுமே ஒரு கேமராவும் மொபைலில் தனியாக ஓரமாக வச்சுருவேன். கேமரா தான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சவுண்டு இது 2 வீலர் பண்ணுவாங்க, கீழே கூட்டிகிட்டு போங்க அந்த சவுண்டு. மற்ற ஒன்றும் இல்லை. அந்த கதை விட்டு நின்று நான் ஒரு 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். அந்த கேள்விக்கு ரெஸ்பான்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்ப்போம் கைஸ். அங்கிட்டலாம் வந்து ஒரே குப்பை மூலயமா இருக்குது. நல்லா பார்த்தாலே தெரியும், அங்கிட்டலாம் குப்பை மூலயமா இருக்குது.
வைக்கிட்டு பாருங்க, அவ்வளோ டீசெண்டாக இருக்கு இந்த இடம். இந்த பைப் போட்டு வச்சுருந்தா மட்டும் தான் இருக்கு. கேட்கலாம், இந்த கதை விட்டு தான் நம்ம யாரும் முடிச்சு இழுத்த மாதிரி வச்சு கேட்கலாம். இங்கே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? பல வருஷமாக யூஸ் பண்ணாத மாடின்னு நினைக்கிறது. கீழே குழந்தைகள் விளையாண்டுட்டு இருக்கு. அவங்க சவுண்டு தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் 2 வார்த்தை மட்டும் கேட்டு போயிடுறேன். இங்கே மேலே யாராவது இருக்கீங்களா? நீங்கள் யாராவது இருந்தால் நான் அறிக்கை தர முடியுமா? யாராவது இங்கே இருந்தீங்கன்னா இந்த கதவை எனக்கு 2 வாட்டி டப்புன்னு அடித்து காமிக்க முடியுமா? பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. கேள்வி கேட்டோடனே யாரோ ஓடி வந்த மாதிரிலாம் இருந்துச்சு. டப்புன்னு சவுண்ட்லாம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. யாருன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே நைட்டு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் போல. அதனால் அவன் இப்படி இருக்கானே அப்படின்னு நினைக்காதீங்க. தூங்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக. ஒர்க்கை முடிச்சுட்டு ஒர்க்கை முடிச்சுட்டு நல்லா ஒரு தூக்கத்தில் இருந்தேன். அப்போதைக்கு ஒரு எஸ்எம்எஸ் பார்த்து வந்தேன். சரி ரைட்டு, வெறும் ஹால் தானே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. சும்மா வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அங்கிட்ட ஒரு மாடி ஒன்று இருக்குது, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அந்த மாடியை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். நல்ல தண்ணி தொடி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் பார்ப்போம், என்ன இருக்குன்னு பார்ப்போம். இது ரிஸ்க்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கேமரா தெரியுதா தெரியலன்னு தெரில. இருந்தாலும் ரொம்ப டேமேஜாக இருக்குது. அது எல்லாமே பழைய தொட்டியாக இருக்கும் போல். எல்லாம் ஓவர் டேமேஜாக இருக்குது. வந்ததுலேருந்து ஆனால் மாடு சவுண்ட் மட்டும் ஓவராக கேட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில. வந்து மேலே படிக்கட்டில் தான் ஸ்டெப்ஸ் தான் வந்தேன். அப்போல்லாம் வந்து சவுண்ட் எதுவுமே இல்லை. இந்த இடம் கரெக்டாக ரெஸ்ட் ரூம் கிட்ட வரப்போ மட்டும் மாடு சவுண்டு ஓவராக வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன காரணம், என்ன ரீசன்னு தெரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன் மாடு ரொம்ப ஓவராக கத்துது என்னன்னு தெரியல. திருப்பி உள்ளே போயிட்டு யாராக இருக்காங்க கேட்டுருவோம். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இந்த இடத்துல ஓவராக காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. திருப்பியும் பின்னாடி யாரும் நடந்து வர மாதிரி தான் இருக்கு. இங்கே யாராவது இருக்கீங்களா? அப்படி இருந்தால் 3 வாட்டி எனக்கு அறிவுறுத்தி சொல்ல முடியுமா? இந்த கதவு இல்லைன்னா இந்த சுவிட்சு 2 மூலியமாக ஏதாவது தகவல் தெரிவிக்க முடியுமா? இல்லைன்னா அங்கே ஒரு டோர் இருக்குது, அந்த டோர் ஏதாவது தட்டி இங்கே தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஏதாவது தெரிவிக்க முடியுமா? நீங்கள் இங்கே இருக்கிறத நான் உணர்றேன் கண்டிப்பாக. ஏன்னா என் பின்னாடி யாரோ வந்துருக்க மாதிரி தான் இருக்குது. நான் அப்பயே உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன், இங்கே இருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு நீங்கள் யாரோ பின்னாடி ஓடி இந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. யாருன்னு திரும்பி பார்க்கும்போது மொபைல் கீழே விழுந்துருச்சு. அதை எடுத்து சரி பண்ணுறதுக்குள்ளே கொஞ்சம் நேரம் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு சரி இப்போதைக்கு இந்த இடத்த விட்டுருவோம். இப்போ மாடியை போய் பார்க்கலாம் பார்த்தா மாடி வந்து உடையிற கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டேன். மாடிக்கு போல வந்துட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப வீக்காக தான் இருக்குது. மாடி அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்க பங்களா மாதிரி தான் இப்போ இருக்குது. இப்போ பாருங்க வாய் ஏர் எல்லாமே கரண்டு போய் கிடக்கு எல்லாமே. ஆக்சுவலாக சுவிட்ச் போர்டு கூட ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் அப்படியே பிளர் ஆகுது. அப்படியே வீடியோவே பிளர் ஆகுது. இந்த இடம்லாம் நல்லா தான் இருக்குது. சுவிட்சு போர்டு பாருங்கள் பிளர் ஆயிடுச்சு, சுத்தமாக பிளர் ஆயிடுச்சு.
தூரமாக வந்தாலும் பிறராக தான் இருக்குது, கிட்ட போய் வச்சாலும் பிறராக தான் இருக்குது. என்னென்னு தெரியல இந்த சுவிட்ச் போர்டு கிட்ட. மற்ற இடம்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன் இந்த சுவிட்ச் போர்டுக்குள்ள தான் உங்கள் ஆத்மா இருக்கா? ஏன் சுவிட்ச் போர்டு தருவது உங்களுக்கு பிடிக்கலையா? இந்த இதை நான் வந்து எடிட்டிங்கில் போடுறேன். உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் யாரும் நின்ன மாதிரி இருந்துச்சு. கேமராவில் கேப்சர் ஆச்சான்னு தெரியல. ஆப்போசிட் இந்த கதவுல யாரும் நின்றுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. மாடி பொட்டை மாடி, அவளை காட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுத்து ஒன்றும் தெரிஞ்சுக்கல. வேணாமா சும்மா இந்த வராண்டாக்குள்ளே வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த அள்ளு விடுது. மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. என்றைக்குமே சிம்பிளி சரக்கு ப்ரோ அப்படிலாம் சொல்லுவோம். மைண்டை எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கோங்க. ஹலோ, இதுக்கு முன்னாடி இங்கே உருவத்தை பார்த்தேன், அது நீங்கள் தானா? பல வருடங்கள் ஆயிருக்கும் கூட இந்த இடத்த யூஸ் பண்ணியே அவங்க. இங்கே யாராவது இருந்தீங்கன்னா ஏதாவது அறிகுறி தர முடியுமா? நீங்கள் அறிகுறி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கிளம்பி போயிடுவேன், நைட்டு வரேன். அப்படி இல்லை அப்படின்னா பேய்களுக்கும் ஜின்னுகளுக்கும் பிடிக்காத ஒரு மந்திரம் இருக்குது, நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. சொல்லட்டுமா? நான் சொல்ல வேணாம் அப்படின்னா வாங்க உங்களை வெளிப்படுத்திக்கோங்க. இல்லை நீ சொல்லு அப்படின்னா நான் சொல்கிறேன், கண்டிப்பாக நான் சொல்கிறேன். சொல்லட்டுங்களா? ஏன் வீடியோ வந்து கீழே மேலே மாற்றி மாற்றி எடுத்துருக்கேன்னா, லெஃப்ட் ரைட்டில் வீட்டெல்லாம் காமிக்காதீங்க, அப்புறம் இந்த வீட்டுக்கு ஏதாவது இஷ்யூ ஆகிரும், இந்த வீட்டுக்குள்ள நம்ம திட்டுவாங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்க. அதனால தான் வந்து லெஃப்ட் ரைட்டில் எதுவுமே காமிக்கல. இந்த ஒரு இதை மட்டும் அப்படியே கீழே ஆப்பில் எடுத்துகிட்டு இந்த சைடு மட்டும் ஃபோக்கஸ் வச்சுட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஏதாவது அறிகுறியாவது கொடுக்க முடியுமா உங்களால்? நீங்கள் இங்கே இருக்கிறது கன்ஃபார்ம்னா என்ன கைஸ், இங்கே பாருங்க, சுற்றிலும் காடு மாதிரி தான் இருக்குது. கீழே காடு, நடுவில் வீடு, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் வரலன்னா நான் ஒரு மந்திரம் சொல்லுவேன். அதுக்கு நீங்கள் கோவம் வந்தப்போ நான் நார்மலாக தான் வந்தேன். பார்த்தீங்கன்னா பாடி ஃபுல்லாக ஹீட்டு, சரியான ஹீட்டு. வீடியோ எடுத்து எப்படி ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 20 நிமிஷம் தான் ஆகிருக்கும். பாடி ஃபுல்லாக அவ்வளோ ஹீட் ஆகுது. அது இல்லாமல் உடம்பு வேறு உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. நைட் விஷன் கேமரா இல்லை, நார்மல் கேமரா இல்லை, வெறும் மொபைலை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன். சரி நைட் என்ன தான் இருக்குதுன்னு வச்சு பார்ப்போம். 2 வழி இருக்கா, ஒரு வழி இருக்கா அந்த வீட்டுக்கு சரி பார்ப்போம் தான் இல்லை. கேட்டிங்களா? சவுண்டு கேட்டுச்சு டப்புன்னு. இது இல்லை, இது வந்து பக்கத்து வீட்டிலேருந்து உருட்டிகிட்ருக்காங்க, யானை உருட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சவுண்டு கேட்டுச்சு டப்புன்னு, கதவு தட்டுன மாதிரி. இதுவும் இல்லை, பக்கத்தில் ஒர்க்கிங் இருக்காங்க யாரும்.
டப் டப்புன்னு அடிக்கிறாங்க. குருவி வந்து உட்காந்துருக்கு கரெக்டாக. இப்போ தான் வந்துச்சு அந்த குருவி. வேற அந்த குருவி அங்கிட்டு தான் பார்த்துட்ருக்கு. நல்லா நோட் பண்ணினா தெரியும். அந்த குருவியோட மூஞ்சி கூட அங்கிட்டு தான் திரும்பி இருக்கு. பாத்ரூம் சைடு தான். அந்த குருவி வந்துச்சு. அந்த குருவியோட ஃபேஸ் கூட அங்கிட்டு தான் திரும்பி உட்காந்துருந்துச்சு. அதான் நடந்துடல. கீழே மோட்டர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். மோட்டர் சொந்த மோட்டார். சரி, இந்த இடத்துக்கு ஒரு நைட்டு வருவோம். நைட்டு வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்ப்போம். இப்போவே வந்து நான் நிற்க முடியல. யாரும் என் கூட இருக்க மாதிரியே இருக்குது. எந்த ஒரு கேள்விக்கும் பதில் சொல்லவில்லை, அறிகுறியும் கொடுக்கவில்லை. நைட்டு வந்தால் தெரியும் நினைக்கிறேன். பார்ப்போம். இதான் கைஸ் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். 4-5 வாட்டி ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாங்க. என்ன சொல்லி பார்க்கும்போது அது சொன்னாங்க ஒரு வாரமே நடக்குதான். சரி வந்து ஃபஸ்ட்டு நான் இடத்த பார்த்துக்கிறேன், ப்ளேஸ் பார்த்துட்டு நைட்டு வரேன் அப்படின்னா சரி ஓகே வாங்கினாங்க. கேமராவில் சார்ஜ் இல்லை, அதனால் கேமரா சார்ஜ் போட்டுவிட்டு அப்படி வந்துட்டேன் பேக்கோட. கடைசி என்னாச்சுன்னா தௌசண்ட் அடி எடுக்காமன்ட்டேன். தான் உண்மை நிலவரம், வேறு ஒன்றும் இல்லை. நான் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே வரேன். அதுக்கு மேலே 6 மணிலாம் ஒரு 8 மணிக்கு வரேன் இந்த இடத்துக்கு. 8 மணிக்கு வந்தேன். அதுக்கு மேலே வந்து இந்த இடத்துல ஓனர் வந்துடுவான். 9 மணிக்கு மேலே ஓனர் வந்துடுவார். அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள் அப்படின்னா. இன்னும் ஓனர் இல்லாதப்போ நான் வேணால் சொல்கிறேன், அப்போ வேணால் நைட்டு வாங்க நானும் இருப்பேன் அப்படின்னாங்க. பார்ப்போம், நைட்டு வருவோம். 10 பார்ப்போம் இங்கே. ஓகே பை கேஸ். அந்த என்ட்ரன்ஸை மட்டும் வீடியோ எடுக்கல, மேலே ஏறி வரும்போது அதையும் இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன். ஓகே பாய். ஜியா தயா ஃபேமிலி பேஜ் கேக். ப்ளீஸ் இப்போ கீழே இறங்கி வர போட சவுண்டு இருந்துச்சு. அங்கே கேமரா ஆஃப் பண்ணிட்டு கீழே இறங்கி வரப்போ சவுண்டு கேட்டு தான் இருந்துச்சு. மாடு ஓர கத்த ஆரம்பிக்குது. மாடு ஓர கத்துது. அவ்வளோதான் சரி. நம்ம கேமரா யூஸ் பண்ண முடியாது, அவங்க யூஸ் பண்ண விட்டான்ட்டாங்க. இந்த சவுண்டில் வந்து கீழே வேலை பார்த்துட்ருக்காங்க. பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட சவுண்டு கூப்பிட்டு கீழே இறங்கினப்போ வந்து சவுண்டெலாம் கேட்டுச்சு. பல வருஷமாக யூஸ் பண்ண வச்சுருப்பாங்க போல. வாங்க ஊசி ஒட்டட குப்பையமாக இருக்குது. இந்த படிக்கட்டு கீழே இறங்கி ஒரு படிக்கட்டு பார்த்தாலே தெரியும். மேலே போகிற படிக்கட்டு ஷூட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. சரியான இந்த ரெயின்போ மாதிரியே சூப்பராக இருக்குது. சூப்பராக கேஸ். வந்ததுக்கு இதுதான் உண்மையான ஒரு வீடியோ. வாங்க, அழகாக இருக்குது. சுழல் காற்று மாதிரி இருக்குது. அந்த கேட், இந்த கேட்டு போட்டு போட்டிடுவாங்க. அந்த பூட்டு அங்கே தான் இருக்குது. நான் பார்த்தோம் இதுதான் பூட்டமாக இருக்குது. இந்த 2 கேட்டும் டச்சப் ஆகி லாக் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ்.